கிட்டத்தட்ட அதிமுகக்குள்ள சலசலப்பு வரும்னு இதெல்லாம் எதிர்பார்த்தாங்க. ஆனால் திமுக கூட்டணிக்குள்ள தான் ரொம்ப மிகப்பெரிய ஒரு சலசலப்பு வந்திருக்கு. இப்போ உதயநிதிக்கு ஈக்குவலாக யாரெல்லாம் வரலாம், யாரெல்லாம் முதல்வர் வேட்பாளராக போட்டி போடலாம்னு ஒரு பெரிய ரவுண்டு போட்டு அதில் வந்து அந்த ரவுண்டோட ஓரத்தில் நம்ம மே 17 திருமுருகன் காந்தி இருக்கிறாருன்னு வச்சுக்கலாம், அவரையும் அடிப்பாங்க. சாதிய கட்சியாக தான் இன்னும் திமுக இருக்கு. இப்போ கொங்கு பகுதியில் கொங்கு ஈஸ்வரன் போட்டியிட்ட பிரச்சாரத்திற்கு திருமாவளவன் கொடியை கீழே கழட்டிட்டு தானே பிரச்சாரம் பண்ணுறாங்க. அவராக முடிவு பண்ணுறாரு, இல்லைங்க நீங்கள் கிளம்புங்க, நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை கூட்டுக்கிறோம், பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில் சேர்த்துக்கிறோம், நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி இருங்க அப்படின்னு சொன்னால் அவர் என்ன செய்வார்? செத்தாலும் பாஜக கூட எந்த நாளிலும் நான் உயிரே போனாலும் கூட்டணி வைக்க மாட்டேன்னு டிடிவி தினகரன் சொன்னார். அவர் இன்னைக்கு வந்து பாஜகவுடைய கொள்கை பரப்பு செயலாளர் மாதிரி பேசிட்டு இருக்காரு. அண்ணா யூனிவர்சிட்டி விஷயம் இங்கே நடந்திருக்கு. யார் அந்த சார்னு எத்தனை போராட்டம் இங்கே நடத்த அரசு அனுமதி கொடுத்துருக்கு. இங்கே அண்ணா யூனிவர்சிட்டி எவனும் போராடக்கூடாது, அது ஒரு பெரும் மக்கள் போராட்டமாக நடந்திருந்ததுன்னா அந்த வழக்கு வேற மாதிரி போயிருக்குங்க. இப்போ நம்ம முதல்வர் தான் ராகுல் காந்தியை நான் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கிறேன்னு சொல்கிறாரு இந்தியா கூட்டணியில். மம்தா சொல்லுது, நீங்கள் யாருங்க அறிவிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் நெருங்கிட்டே இருக்குது. எல்லா கட்சியுமே கூட்டணி பற்றி சில கட்சிகள் கூட்டணி அமைச்சிட்டாங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய கூட்டணி அது குறித்த விஷயங்களை பேசுவதற்காக மூத்த செய்தியாளர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் நம்மளோட இருக்கார். அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் பாட்டி. சார், அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருச்சு. அமைஞ்ச பின்னாடி கிட்டத்தட்ட அதிமுகக்குள்ள சலசலப்பு வரும்னு இதெல்லாம் எதிர்பார்த்தாங்க. ஆனால் திமுக கூட்டணிக்குள்ள தான் ரொம்ப மிகப்பெரிய ஒரு சலசலப்பு வந்திருக்கு. இந்த சலசலப்பை வந்து எப்படி சார் பார்க்குறது? நம்ம இந்த சலசலப்புக்கான மையப்புள்ளி யாராக இருக்கிறா? பாட்டாளி மக்கள் கட்சி இல்லையா? பாட்டாளி மக்கள் கட்சி, அதுக்கப்புறம் இந்த பக்கம் போனால் விசிகே. இப்போ விசிகே தான் வந்து இப்போ தொடர்ச்சியாக வந்து இப்போது இந்த பொள்ளாச்சி வழக்கில் கூட இந்த ஒட்டுமொத்த தீர்ப்பும் எங்கள் ஆட்சியில் வந்தது அப்படின்னு திமுக கொண்டாடிட்டு இருக்கும்போது இது எந்த கட்சியும் சொந்தம் கொண்ட முடியாது அப்படின்னு நியூட்ரலான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சாட்சியங்கள் கட்டாச்சு தீர்ப்பு வந்துச்சு அப்படின்றத நியூட்ரலான ஸ்டேட்மெண்ட்டை திரும்ப கொடுக்குறாரு. அவரே நம்மளை வந்து திமுகவோடைய கொத்தடிமை அப்படிலாம் விமர்சிப்பான், அதெல்லாம் விமர்சிச்சு தான் இருப்பான் அப்படின்னு இப்போ கொஞ்சம் வெளிப்பட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அவருக்கான நெருக்கடி பாமக திமுக அலையன்ஸில் வரக்கூடாது அப்படின்றது தான். அதை உண்மையிலே திமுக என்ன நினைக்குதுன்னா, திருமாவளவனை ஒரு தேவையற்ற சுமை இல்லைன்னா ஒரு மிகப்பெரிய எந்த அளவுக்கு டிஎம்கே யோசிப்பாங்கன்னா, இப்போ எதிர்வரும் காலங்களில் இது டிஎம்கேவுடைய முகமாகவும் முதலமைச்சர் வேட்பாளராகவும் 26லும் அதற்கு அப்புறமும் நிறுத்தப்படுற இமீடியட்டாக கூட யார் முகம் இருக்க போகுதுன்னா அது வந்து உதயநிதியோட முகம் தான் இருக்க போகுது. இப்போ உதயநிதிக்கு ஈக்குவலாக யாரெல்லாம் வரலாம், யாரெல்லாம் முதல்வர் வேட்பாளராக போட்டி போடலாம்னு ஒரு பெரிய ரவுண்டு போட்டு அதில் வந்து அந்த ரவுண்டோட ஓரத்தில் நம்ம மே 17 திருமுருகன் காந்தி இருக்கிறாருன்னு வச்சுக்கலாம், அவரையும் அடிப்பாங்க. ஏன்னா எக்காலத்தில் யாரும் போட்டிக்கு வந்துடக்கூடாது. பொட்டன்ஷியலா இப்போ நாளைக்கு வந்து வேற ஒரு கூட்டணி அமைஞ்சு ஒரு துணை முதல்வருக்கும் இல்லைன்னா முதல்வர் வேட்பாளராக கூடிய வாய்ப்பு இங்கே யாருக்கு இருக்குதுன்னா டாக்டர் தொல் திருமாவளவனுக்கு இருக்குது. விஜய்க்கு இருக்கு சார். அவரே சொல்லியிருக்காரு நாங்களாம் முதல்வர் கூட வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு. நீங்கள் எந்த அடிப்படையில்? அதுதான் சொல்கிறேன். இப்போ யாருக்கெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். விஜய்க்கு இருக்குது, சீமானுக்கு இருக்குது, நம்ம வந்து உதயநிதிக்கு இருக்குது, எடப்பாடி பழனிசாமி இருக்குது, அதுக்கு அடுத்தது 5வதாக இங்கே வந்து திருமாவுக்கு இருக்குது. ஓகே, இப்போது இந்த கூட்டணி மாற்றங்கள் ஃப்யூச்சரில் நான் சொல்கிறது 26 கூட நடக்கலாம், 26 நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கூட்டணி மாற்றங்கள் கொஞ்சம் மாறுச்சுன்னா கூட்டணி ஆட்சிக்கு இவர் திருமாவளவன் துணை முதல்வர்னே வைங்களேன். இதெல்லாம் உங்களுக்கு இந்த கணக்கெல்லாம் போட்டு பார்த்து எதுக்கு அவங்கள இப்போ வச்சுக்கணும், இப்போ வச்சுக்கிட்டு எதுக்கு நம்ம வளர்த்து விடணும், பலவீனப்படுத்தணும். ஆமாம், வளர்த்து விடாமல் பலவீனப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு முடிவை அவங்க எடுத்துக்கலாம். ப்ளஸ் சாதிய கட்சியாக தான் இன்னும் திமுக இருக்குது. இப்போ கொங்கு பகுதியில் கொங்கு ஈஸ்வரன் போட்டியிட்ட அந்த தொகுதியில் பிரச்சாரத்திற்கு திருமாவளவன் கொடியை கீழே கழட்டிட்டு தானே பிரச்சாரம் பண்ணுறாங்க. அப்போ அவங்க சாதிய மனப்பான்மை இன்னும் அதிகமாக தானே இருக்குது.
அவருக்கு வந்து திருமாவளவன் சொல்றாரு, ஏன் எனக்கு பிளாஸ்டிக் சேராக இருந்தாருன்னா தரையில் இருந்தாரு எல்லாம் எனக்கு ஒன்று தான் அவர் சொல்றாரு. ஆனால் அவருக்கு பிளாஸ்டிக் சேரை கொடுக்கணுன்றது ஒரு மனநிலையில் அந்த தாட் எப்படி வந்து என்ன பிளாஸ்டிக் சேரை போடுற ஏடியா எடுத்துட்டு நல்ல சேரை போடியான்னு சொல்ல முடியல உங்களால. அவரால் கேட்க முடியல. அவர் வந்து எனக்கு இந்த தரையில் உட்காரமா பிளாஸ்டிக் சேர் அவர் சொல்றாரு, என்னுடைய மேடையில் எனக்குன்னு ஒரு ஸ்பெஷல் சேர் போட்டாங்கன்னா முதல்ல அதை தூக்கிட்டு எல்லாருக்கும் ஒரே மாதிரியா சேர், பிளாஸ்டிக் சேர் போட்டால் கூட எல்லாருக்கும் ஒரே மாதிரியா சேர் போடு, எனக்கு அது சேர் அது பிளாஸ்டிக்காக இருந்தானா சிம்மாசனமாக இருந்தானா அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனால் அந்த பிளாஸ்டிக் சேரில் உட்கார வைக்கிறதுக்கு முன்னாடி நான் என் வீட்டுக்கு வர்றாருன்னா நான் தானே யோசிக்க என்னடா பிளாஸ்டிக் சேரை போட எடுங்க அப்படின்னு எனக்கு சொல்றதுக்கு எனக்கு மனசு வரல. ஸோ எதுக்கு நான் சொல்லுவேன்னா, இன்னும் அடியாளத்தில் திமுக அந்த சாதிய மனநிலையோடு இருக்குது. திருமாவளவனுடைய வளர்ச்சியெல்லாம் அவங்க விரும்புறதில்ல. இன்னைக்கு வந்து ஒரு ஒரு முக்கியமான அரசியல் சக்தியாக வளர்ந்துட்டதுனால வேற வழி இல்லாமல் அவரை வச்சு வெற்றிக்கு பயன்படுத்திக்கிறாங்க. பட் உண்மையிலே நேச்சுரலாக அவங்க யாரை ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அது வந்து அதை வந்து எல்லா சமூகமும் ஏற்றுக்குது அப்படின்றத அவங்க நம்புகிறாங்க. அதனால் அப்படி ஒரு நிகழ்வு நடந்துருமோ அப்படின்றதுனால தான் திருமாவளவன் கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன சொல்ல விரக்தின்னு சொல்ல முடியாது, நான் யாரையும் நம்பிலடா நான் இனிமேல் பேச ஆரம்பிச்சிடுவேன்ற முடிவு பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் நான். இல்லை, இப்போ அவர் தொடர்ந்து வந்து அதிமுக வந்துட்டு தமிழக மக்கள் நலனுக்காக வந்து வெளியேறணும்னு சொல்கிறது வந்துட்டு தான் வந்து இப்போ பாஜக வெளியே வந்துட்டா இவர் அதிமுக கூட்டணிக்கு போக தயாராக இருக்காரான்ற ஒரு மனநிலையை கூட நம்ம எடுத்துக்கலாமா? இல்லை, நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டி நான் திருமாவை எடுக்கும்போது அவர் சொன்னார், நானாக முடிவு பண்ணுறேன் நான் திமுக கூட்டணியில் இருக்கணுமா வேணாமான்னு. நான் முடிவு பண்ணுறதில்ல, திமுக தான் முடிவு பண்ணுது. திருமாவளவன் வேணுமா வேணாமான்னு முடிவு பண்ணுறது யார்? திமுக தான். அவங்க நினச்சா என்னை கழட்டி விடுவாங்க அப்படின்றது அவரை நான் சொல்கிறது ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி 8-10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த பேட்டி. அதே நிலைமை தான் இன்றைக்கும். அவராக முடிவு பண்ணுறாரு, இல்லைங்க நீங்கள் கிளம்புங்க நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை கூட்டுக்கிறோம், ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை எங்கள் கூட்டணியில் சேர்த்துக்கிறோம், நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி இருங்க அப்படின்னு சொன்னால் அவர் என்ன செய்வார்? இருக்க முடியாதுல்ல, அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க முடியாதுல்ல. அப்போ வெளியே வந்து தானே ஆகணும். அப்போ அதிமுக மேலே உள்ள அக்கறையில் கூட சொல்லலாம், நீங்கள் பாஜக கூட இருக்காதீங்க வெளில வந்துருங்கன்ட்டு. இதுக்காக தான் சொல்கிறாருன்றதை நம்ம அப்படி எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு முன்னாள் மத்திய அமைச்சர் சிதம்பரம் அவர்கள் வந்து டெல்லியில் வந்து பேசுகிறப்ப பாஜக கூட்டணி ரொம்ப வலுவாக இருக்குது வந்து, ஆனால் இந்தியா கூட்டணி ஒன்று இருக்குதா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குள்ளாகுது. ஒரு பெரிய ஒரு சக்தியை எதிர்க்கணும்னா எல்லாரும் ஒன்றுன்னு செயல்படும் சொல்கிறாங்க. அது டெல்லி ஆகட்டும், இந்திய அளவில் ஆகட்டும், தமிழ்நாட்டு அளவுலையும். இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த இந்தியா கூட்டணி ரொம்ப வீக்காக இருக்கா? பாஜக அதிமுக கூட்டணியோட ஒப்பிடும்பொழுது ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரி. தமிழ்நாட்டில் இல்லைங்க, தமிழ்நாடு மட்டும்தான் ஒரே ஸ்டேட் இங்கே காங்கிரஸும் திமுக அதை இந்தியா கூட்டணி வந்து உண்மையிலே ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரே ஏரியா. இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் இருக்கிற பிரியங்கா காந்தியும் ராகுல் காந்தியும் கேரளாவில் போய் போட்டி போடுறாங்க. யாருக்கு எதிராக போட்டி போடுறாங்க? கம்யூனிஸ்ட். அவங்க இந்தியா கூட்டணியில் இருக்கிறாங்க. கண்டிப்பாக. சரிங்களா? இதே மாதிரி பிரச்சனை வந்து மம்தா கிட்டே இருக்குது, மகாராஷ்டிராலையும் இருக்குது. ஸோ என்ன காரணம் அப்படின்னா, அவங்க எல்லாமே நான் சொல்கிற மம்தாவாக இருக்கட்டும், மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், இல்லை மற்ற மாநிலங்களாக இருக்கட்டும், பிஜேபியை மாதிரி நடந்துக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த சங்க பரிவார் மனநிலை இருக்குல்ல, அந்த இந்துத்துவ மனநிலை, அதுதான் வந்து வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு. நீ இங்கே நடந்துக்கிறது அதுக்கு எதிரான அரசியல். நான் வந்து அவன் சங்கி, நான் சாஃப்ட் சங்கி அப்படின்னா அது எப்படி முடியும்? சங்கிக்கு எதிரான என்ன தானே நீங்கள் வந்து அந்த எதிரான நிலையே வந்து ராகுல் காந்தி எடுக்கிறாரு. அதை யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. இதுதான் அடிப்படையில் இங்கே வந்து உள்ள பிரச்சனை. காங்கிரஸ் வந்து எந்தெந்த ஏரியாவில் எந்தெந்த கட்சி ஸ்ட்ராங்காக இருக்குதோ அவங்களுக்கு வந்து முறையான அங்கீகாரம் கொடுத்தா அவங்கள வந்து நான் ஒன்றே இங்கே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். கேரளாவில் எதுக்கு இவங்க போய் போட்டி போடுறாங்க? அங்கே கம்யூனிஸ்டுகள் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, நீங்கள் இந்திய கூட்டணி இருக்கேன், நீ இங்கே நான் உனக்கு வந்து உதவி செய்கிறேன், என் ஓட்டம் உனக்கு தான் வரும் அப்படின்னு செய்யாமல் விட்டுட்டு எங்கெங்கெல்லாம் எல்லா இடத்துலையும் இவங்க போயிட்டு தன்னுடைய போட்டி போடுறது இல்லை. அதான் மம்தா என்ன சொன்னாங்க, சரி நான் இந்தியா கூட்டணியே வரவேற்கேன், ஆனால் காங்கிரஸ் வந்து அது எங்கே ஸ்ட்ராங்காக இருக்கோ அங்கே மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணும். அந்தந்த மாநில கட்சிகள் எங்கெங்கே ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்தந்த இடத்துல அந்த மாநில கட்சிகள் பண்ணட்டும், நீங்கள் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறீங்கன்ற ஒரு பேர் வைக்கிறாங்க. இது மாதிரி கொள்கையில் தொடங்கி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தொடங்கி இப்போ நம்ம முதல்வர் தான் ராகுல் காந்தியை நான் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கிறேன்னு சொல்கிறாரு இந்தியா கூட்டணியில். மம்தா சொல்லுது, நீங்கள் யாருங்க அறிவிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க.
ஸோ இது பல்வேறு முரண்கள் தான் இது இருக்குது. இந்தியாவே இப்படி தானே. இங்கே இந்தியா வந்து ஒரு ப்ளூரல் தானே, ஒரு மொசைக் தானே, வேற்றுமையில் ஒற்றுமை தானே. அது வேற்றுமைகள் நிறையா இருக்குது, அதுக்குள்ளே ஒற்றுமையாக இருக்கணுன்றது ப. சிதம்பரத்தோடைய கருத்து மிக தெளிவான கருத்து. அது வந்து நீங்கள் வந்து உங்களோட சுய விமர்சனம் பண்ணாதான் நீங்கள் முன்னுக்கு நகர்த்தி போக முடியும். அந்த அடிப்படையில் ஹி இஸ் அ சீனியர் மோஸ்ட், வெரி பிரில்லியன்ட். அவர் சொன்ன கருத்தை வந்து அதை இவர்கள்லாம் மறுபரிசீலனை செய்து தங்களில் உள்ள பிரச்சனைகளை சரி செய்து கொள்ளணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். இப்போ திருமாவளவன் அவர்கள் வந்து இப்போ ஒரு மாநாடு, இப்போ இந்த வடகாடு சம்மந்தத்து கூட போராட்டம் நடத்துறது கூட அனுமதி இல்லாமல் கோர்ட்டில் போயிட்டு சூழல் இருக்குது. இப்படி ஒரு சூழல் வந்துட்டு கூட சூழலில் தான் இவருடைய இந்த பேச்சுக்கள் வந்து தொடர்ந்து பேசக்கூடியது வந்து ஒரு அரசியல் விமர்சகங்களை எப்படி பார்க்க போகுது? சரி, போராட்டம் என்பது நம்மளுடைய டெமோக்ரஸியில் ஒரு கூறு, ஒரு முக்கியமான பார்ட். அந்த போராட்டம் தான் மேல் உள்ள ஆளும் வர்க்கத்தை குத்தி ஒரு முடிவுக்கு தள்ளும். கடந்த ஆட்சியில் அது அப்போ வந்து எல்லாரும் வந்து காமெடியாக சொன்னாங்க, இந்தியாவிலேயே அதிகமான போராட்டம் நடந்தது இபிஎஸ் உடைய ஆட்சி காலத்தில் தான். அப்போ அது காமெடியாக பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் இப்போ தான் அதோடைய உண்மையான வேல்யூ தெரியுது. நான் அவரை சப்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறது, அதாவது ஜனநாயகத்தில் போராட்டம்ன்றது ஒரு கூறு. அப்போது அண்ணா யூனிவர்சிட்டி விஷயம் இங்கே நடந்திருக்கு. யார் அந்த சார்னு எத்தனை போராட்டம் இங்கே நடத்த அரசு அனுமதி கொடுத்துருக்கு? பண்ணவே இல்லை. ஆனால் கவர்னருக்கு எதிராக அவங்க மட்டும் போராட்டம் நடத்துறாங்க. மறுநாளே இங்கே அண்ணா யூனிவர்சிட்டி எவனும் போராடக்கூடாது, அது ஒரு பெரும் மக்கள் போராட்டமாக நடந்ததுன்னா அந்த வழக்கு வேற மாதிரி போயிருக்குங்க நேரம். ஆனால் மறுநாளே தமிழகம் முழுவதும் திமுக ஆர்ப்பாட்டம் நடத்துது. அப்போ போராட்டமே இங்கே நடத்த விடலை அப்படிங்கும்போது ஒரு ஜனநாயகத்தின் ஒரு கூரையை நீங்கள் வந்து செயல்பட விடாமல் படுத்துறீங்களா? அதுவும் விசிகேக்கு இந்த பிரச்சனை, அவங்களால கொடியேற்ற முடியாது. ஒரு கூட்டணி கட்சி முக்கியமான ஆளுங்கட்சியோட கூட்டணி கட்சி பை அ சிங்கிள் ஃபோன் கால் திரும்ப கேன் ரீச் சிஎம். கண்டிப்பா முடியும்ல? கண்டிப்பா. என்னன்னா இப்படி என் கட்சிக்கு போராட்டம் நடத்துறதுக்கு என்ன ஏன் அனுமதிக்க மாட்டான் அப்படின்னு கூட கேட்கலாம். பட் இதுதான் இந்த கட்சி, இந்த சிபிஎம் உடைய மாநில மாநாடுக்கு அனுமதி தரல இல்லையா? அப்போ எந்த ஒரு போராட்டத்துக்கும் இது அனுமதி தரல. ஆனால் இதுதான் வந்து ஜனநாயக ஆட்சின்னு இவங்க கிளைம் பண்ணிக்கிறாங்க. இவ்வளவு பிரச்சனை இருக்குது சார். இப்போ சிபிஎம்க்கு பிரச்சனை இருக்குது, விசிகாவுக்கு பிரச்சனை இருக்குது. இவ்வளவு பிரச்சனைகளும் இந்த திமுக கூட்டணி வந்துட்டு இப்போ எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சண்முகம் வந்து வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிட்டாரு, திருமாவளவன் வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. 2026 இந்த திமுக கூட்டணி இதே போன்ற ஒற்றுமையாக வாய்ப்பு இல்லை, உடையுன்ற மாதிரியான ஒரு கூட்டம் இருக்குல்ல சார்? அதான் தான் சொல்லுனேன், அரசியல் கட்சியில் அரசியலில் மட்டும் எதுவுமே நிரந்தரம் இல்லைங்க. எனி டைம் எனிதிங் கேன் சேஞ்ச். இப்போதைக்கு இது அப்படியே இருக்குது, இன்னும் ஓராண்டு இருக்குது. கடைசி 3 மாதம், கடைசி 10 நாள், கடைசி ஒரு வாரத்தில் கூட அது நிலைமைகள் மாறலாம். ஸோ அதை நம்ம வந்து இப்போ பார்க்கும்போது இது இப்படியே இருக்குது. ஆனால் இது நகர்வதற்கும் வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அப்படி தான் நம்ம பார்க்க முடியும். இது எதுவுமே நிரந்தரம் இல்லை. மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று அமையும்னு யாராவது நினைச்சோமா? கண்டிப்பாக. வைகோ பேசின பேச்சுக்கு அவர் திமுகவில் போய் சேருவார்னு நினைச்சோமா? கண்டிப்பாக. அதெல்லாம் நடந்து தானே இருக்குது. கண்டிப்பாக. ஓகே, செத்தாலும் பாஜக கூட எந்த நாளிலும் நான் உயிரே போனாலும் கூட்டணி வைக்க மாட்டேன்னு டிடிவி தினகரன் சொன்னார். அவர் இன்னைக்கு வந்து பாஜகவுடைய கொள்கை பரப்பு செயலாளர் மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஸோ திஸ் கேன் சேஞ்ச், எனிதிங் கேன் ஹேப்பன். ஓகே, நன்றி சார். ரொம்ப நன்றி பாண்டி, தேங்க்யூ.